வணக்கம் தோழர்களே. நாளைக்கு தான் பராசக்தி திரைப்படம் திரையிட போறாங்க. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு மதியம் மிகப்பெரிய அளவுல அந்த படத்தை வெட்டி சிதைச்சிருக்கு சென்சார் போர்டு. 52 இடங்களுக்கு மேல மியூட் போட சொல்லியிருக்கிறான். மௌனமாக்குங்க, பேச்ச கட் பண்ணுங்க அப்படின்னு. நிறைய இடங்கள்ல சீனவே கட் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த மொழி போராட்டத்தினுடைய உயிர் நாடியாக எடுக்கப்பட்ட பராசக்தி படத்தை இன்றைக்கு சிதைத்திருக்கிறது சென்சார் போர்டு. என்ன நடந்துச்சு? தமிழ் படம்னாலே பாஜக கும்பலுக்கு அலர்ஜி ஆயிரும். அது ஜனநாயகனா இருந்தாலும் சரிதான், பராசக்தியா இருந்தாலும் சரிதான், ஒரு மசாலா படமாக இருந்தாலும் சரிதான், பீரியாடிக் பிலிமா இருந்தாலும் சரிதான். இவங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ, தமிழ்நாட்டுக்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்கியா, அவங்க எதாவது கிளப்பிடுவாங்க அப்படின்னு அச்சத்திலே இருப்பாங்க. சென்சார் போர்டில் இருக்கிறவங்களும் மோடிக்கு விசுவாசிகள். மோடிக்கு விசுவாசத்தை காட்டுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இதுதான் அங்க இருக்கிற அடிப்படை அரசியல். இப்போ மோடி கும்பல் என்ன பண்ணும்? கலை இலக்கியங்கள் வடிவாக அரசியல் பரவுவதை தடுக்கும். கலை இலக்கியத்தின் மூலமாக எங்கேயுமே அரசியல் பரவிடக்கூடாது. ஏன்னா அது எளிமையாக உழைக்கிற மக்களிடம் போய் சேரும். உழைக்கிற மக்களால் தான் உலகம் முழுவதும் விடுதலை நிகழ்ந்திருக்கிறது வரலாறு சொல்லுது. உழைக்கும் மக்கள் தான் சர்வாதிகாரத்தை வீழ்த்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி தமிழ் திரைப்படங்களில் அரசியல் பேசுவதை ஒத்துக்குவாங்க? ஜனநாயகனா இருக்கட்டும், பராசக்தியா இருக்கட்டுங்க, எப்படி ஒத்துக்குவாங்க? அப்ப இந்த திரைப்படங்களை ஒடுக்குவதன் மூலமாக ஒரு மாநிலத்தின் குரல் வலையை நெருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தினுடைய கருத்து சுதந்திரத்தை ஒடுக்க பாக்குறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் விழிப்புணர்வை தடுக்க பாக்குறாங்க. அதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. எதை நீங்கள் தடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அது பல்கி பெருகி பற்றி எரியும். இதுதான் வரலாறு சொல்ற பாடம். மொழி போராட்டம் குறித்ததான பராசக்தி எனக்கு நல்லா நினைவு இருக்கு. எனக்கு முதல்ல மொழி போராட்டம் குறித்து பேசி அந்த வரலாற்றை சொன்னது எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் எங்களை வாசிக்க வச்சாங்க, எங்களை படிக்க வச்சது எங்க அம்மா தான். நிறைய எங்களை ஆளுமை உள்ளவர்களாக மாற்றியதுல எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. எங்க அம்மா ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மொழி போர்ல அவங்க கலந்துகிட்டவங்க 64, 65 பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிற மாணவி, ஸ்கூல்ல இருந்து மொத்தமா போயிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வைங்க, இந்த மொழி போர் வெறும் மாணவர்கள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு பின்னாடி நின்று அந்த மொழி போரை இயக்கியவர்கள் ஆசிரியர்களாக இருந்தார்கள். அது தீந்தமிழ் தியாகராசர் கல்லூரியில் இருந்த பேராசிரியர்களும் சரி, அந்த பள்ளிக்கூடங்களில் இருந்த ஆசிரியர்களும் சரி, அவங்க எல்லாருமே தன்னுடைய மொழிக்காக, தங்களுடைய இன உரிமைக்காக, மொழி உரிமைக்காக, பண்பாட்டு உரிமைக்காக களத்துல மாணவர்களை சேர்த்து இறக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் ஸ்கூல் படிக்கிற எங்க அம்மாவங்களாம் வரிசையா போனாங்களாம். போகும்போது அவர்கள் போட்ட கோஷத்தை எங்க அம்மா அப்ப சொன்னாங்க. அப்ப காவல்துறை மந்திரியா இருந்தது கக்கன், அவரும் எங்க ஊருக்காரர் தான். காவல்துறை மந்திரியா இருந்த கக்கன் அவர்கள் அந்த போராட்ட காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு இடத்துல பெரிய அசம்பாவிதம், கை கலப்பாயி பெரிய அடிதடி கலவரம் ஆயிப்போச்சு. அந்த இடத்துல காவல்துறை சுட்டுட்டாங்க. நிறைய மாணவர்கள் செத்து போனாங்க. இதுவரை மொழி போராட்டத்துல செத்ததா ரெக்கார்ட் பிரகாரம் 70 பேர் சொல்றாங்க. ஆனா ரெக்கார்டே இல்லாம 700க்கும் மேற்பட்டவர்கள் செத்திருக்க கூடும். வன்முறை, தீ வைப்பு, துப்பாக்கிச்சூடு, இப்படி ஏகப்பட்ட காரணிகளால மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, செத்திருக்காங்க. காவல்துறை ஜெயில அடிச்சு கொண்ட பல பேர் இருக்கிறாங்க. அவங்கதான் ஐயா நடராசன் தாளமுத்து. நடராசன் ஐயா பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் தான் மொழிக்காக முதல்ல ஜெயில அடிச்சே கொல்லப்படுறாரு. இது வரலாறு இருக்கட்டும். அப்ப எங்க அம்மா அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா அப்படின்னு நாங்க கோஷம் போட்டோம் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. அது இன்னும் எனக்கு நல்லா இருக்கு. இப்ப என் பையன் கிட்ட அதை பேசுறேன், ஆத்தா சொன்னாங்கம்மா இப்படி எல்லாம் போராட்டம் அடிச்சுன்னா அவனு சொல்றான். அப்ப ஒரு மொழி போரை குறித்து தன் பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறையான பேரம்பேத்திகளுக்கும் மொழி போராட்டத்துல ஈடுபட்டவங்க சொல்றாங்கன்னா அது எவ்வளவு வீரியமான ஒரு தகவல், வரலாற்று பதிவுன்னு யோசிங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என் வீட்டுல இருந்து சொல்லியிருக்கேன், என் மகனுக்கு சொல்றாங்க, அதாவது எங்க அம்மா பேரனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, மொழி போராட்டம் சாதாரணம் இல்லைன்னு. அரசியல குடும்பங்கள்ல பேசணுங்க. அப்பதான் சரியான பாதையில நம்முடைய அரசியலை குழந்தைங்க எடுத்துட்டு போவாங்க. அரசியலை பேசணும். அரசியல் பேசினதுனாலதான், அம்மா அப்பா அரசியல் பேசினதுனால இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு அரசியல் புரிதல் அப்புறம் தான் வந்தது. இப்ப பராசக்தி வந்துருவோம். என்ன வேலைங்க, எக்கச்சக்கமான கட்டுங்க, 27 இடங்களை கட்டு. என்னெல்லாம் கட் பண்ணணுமா? தீ பரவட்டும். இது அண்ணாவினுடைய புத்தகத்தின் தலைப்பு, பேர் தீ பரவட்டும். தீ பரவட்டும் என்பது இந்தி திணிப்புக்கு எதிரான நூல் இல்லை, அண்டர்லைன். ஏன்னா நம்ம பிள்ளைங்க ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அவங்களா கதை சொல்லுவாங்க, அப்படி இல்ல. தீ பரவட்டும் என்பது அண்ணாவினுடைய பேச்சை புத்தகமாக்குன ஒண்ணு. அதுல இருப்பது கம்பராமாயணத்திற்கு எதிரான அண்ணாவினுடைய உரை.
நான் கல்லூரி காலத்துல முதல்ல படிச்ச அண்ணாவினுடைய புத்தகம் தீப்பரவட்டும் தான். அதுக்கு பிறகு ராமாயணமே படிக்காம தெரிஞ்சேன். அது லிட்ரேச்சர் படிக்கும் போது தான் அதை வாசிக்க அடுத்த கட்டத்தில் அதை நான் வாசிச்சேன், ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம். ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணாவினுடைய தீப்பரவட்டும் படிச்ச பிறகு தூக்கி எரிஞ்சிட்டேன். இந்த பக்கமே நீங்க வராதிங்க இதிகாசங்கள்லான்னு. அப்படி ஒரு ஃபயரான ஒரு புத்தகம். இதை ஒரு குறியீடா இந்த படக்குழு பயன்படுத்தினாங்க. தீ பரவட்டும்னா என்ன? மொழிக்கான போராட்டம் தீ மாதிரி பரவட்டும்ன்றதா அதுக்குள்ள இருக்கிற பொருள். ஆனா அந்த புத்தகம் அதை பேசல, அதை வேற. அப்ப அந்த சொல்ல ஒரு அரசியல் குறியீடு சொல்லா இருக்கிறதுனால அதை தூக்கு, முதல்ல அதை தூக்கு அப்படின்னு தூக்கிட்டாங்க, தூக்க வச்சுட்டாங்க. இன்னொன்னு, இந்தி எதிர்ப்புக்கு எதிராக கொடும்பாவி எரிக்கிறாங்க. யாரு? இந்தின்ற ஒரு கொடும்பாவி செஞ்சு அதை எரிக்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ண. ஒரு தபால் நிலையம் இருக்கு, அந்த தபால் நிலையத்தினுடைய அந்த தபால் போடுற அந்த பெட்டி இருக்குல்ல, சோவு பெட்டி, அது மேல சாணி அடிக்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ண. வர சப்பாத்தி அப்படின்னு ஒரு இடத்துல வருது. வர சப்பாத்தின்னா என்ன அர்த்தம்? காஞ்ச சப்பாத்தி, காஞ்சு கருகா போய் இந்த வரட்டி மாதிரி இருக்குல்ல, அதனால வர சப்பாத்தி, எண்ணெய் கூட பூசாத வர சப்பாத்தி. அந்த வார்த்தையை தூக்கு, அந்த சொல்ல தூக்கு அப்படின்ட்டாங்க. இந்தி அரக்கி அப்படின்னு பேசின இடத்த கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்தின்னு வர பல இடங்கள்ல கட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுல முக்கியமா 23 செகண்டுக்கு ஒரு காட்சியை கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான காட்சி. அது என்ன? அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை. அண்ணா என்ன சொன்னாரு? இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை திருமணம்னா தாலி கட்டிக்காம மலர் மாலை மாற்றிக்கொள்ளக்கூடிய பழந்தமிழர் திருமணம். தமிழ்நாட்டுக்காரனுக்கு தாலியே கிடையாது, அது தனி சப்ஜெக்ட். நம்ம எல்லாம் தாலி கட்டினது இல்ல, இதெல்லாம் பார்ப்பனர்கள் வந்த பிறகு கட்டிக்கிட்ட ஒண்ணு. இன்னும் பல பழங்குடிகளுக்கு தாலியே கிடையாது நம்ம ஊர்ல. மதுரையிலே நான் பார்த்திருக்கேன், பல பழங்குடிகளுக்கு தாலி கிடையாது. அப்ப தாலி சென்டிமெண்ட்லாம் நமக்கானது கிடையவே கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. அப்ப திருமணம் எப்படி நடந்துச்சு? அண்ணாவினுடைய காலத்துக்கு பிறகு பழைய திருமண முறைக்கு அவரு ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுத்தாரு. அதான் சுயமரியாதை திருமணம் சட்டம். அதே போல தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ததும் அண்ணா அவர்கள் தான். அப்ப அண்ணா என்ன சொல்றாருன்னா, இருமொழி கொள்கை இருக்கிற வரை, தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிற வரை, சுயமரியாதை திருமணம் இருக்கிற வரை தமிழ்நாட்டை ஆள்பவன் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது 3 இருக்கிறனாலே நான் தாண்டா ஆண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதை தூக்கிட்டாங்க. அது எப்படிங்க? இப்படிப்பட்ட வசனம்லாம் வைக்கலாமா? யார் ஆண்டாலும் நான் தாண்டா முதலமைச்சர்னு சொல்லலாமா? தூக்குங்கன்னு அதை தூக்கிட்டாங்க. இந்த பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, பயம். தமிழ்நாட்டினுடைய திரை உலகமாக இருந்தாலும், தமிழ்நாட்டு அரசியலா இருந்தாலும், தமிழ்நாட்டு மண்ணை பார்த்தே பயம். அதனாலதான் தமிழ்நாட்டை பற்றி நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் கதர்னாரு, ஒரு அமைச்சர். என்ன கதர்னாரு? ஒரு மாநிலமே சனாதனத்துக்கு எதிராக இருக்குங்க அப்படின்னாரு. அதான் தமிழ்நாடு. சனாதனத்துக்கு எதிராக, ஆண்டாள் அடிமைத்தனத்துக்கு எதிராக, சாதி அடுக்குமுறைக்கு எதிராக ஒரு மாநிலமே தரல முடியும்னா இப்படிப்பட்ட இயக்கங்கள் முக்கியம். அதனாலதான் பயந்துகிட்டு பாஜக இதை தடுக்க பாக்குது. எனக்கு பாஜகவை பார்த்து என்ன கேட்க தோணுதுன்னா, தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படம், ஒரு நாடகத்தை படமாக்குனாங்க. சரிதா பிரிச்சு விட்டுருப்பாங்க அந்த படத்தை. நாங்க குட்டி பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மாங்களோட போய் பார்த்த ஞாபகம் உண்டு. அப்புறம் தான் தூர்தர்ஷன்ல வாரத்துக்கு ஒரு தடவை அந்த படத்தை போட்டு விட்டுருவானுங்க, பார்த்துருக்கோம். இந்த தண்ணீர் தண்ணீர் படத்துல முக்கியமான ஒரு வசனம் வரும். ஏழை எளிய விவசாயிகள், உழைக்கிற மக்கள் எல்லாம் அந்த அரசியல்வாதியை பார்க்கறதுக்கு பக்கத்துல போய் நின்னோடனே, ஏய் தள்ளி நில்லு, நாருது வீசுற அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அதுல ஒருத்தர் கேட்பாரு, நாங்க வீசுறோம், எங்க ஓட்டு மட்டும் மணக்குதோ அப்படின்னு கேட்பாரு. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு திரைப்படமும் ஒரு அரசியல் தோழர்களே, எனக்கு அந்த சீன் இப்ப யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நாங்கள்லாம் உங்களுக்கு அரசியலா எரிச்ச தர்றோம், எங்க மாநிலத்தை நீங்க ஒடுக்குவீங்க, எங்க கலை இலக்கிய சம்பந்தமா எல்லாத்தையும் ஒடுக்குவீங்க, சென்சார் போர்டை வச்சு நீங்க ஜனநாயகனை ஒடுக்குவீங்க, பராசக்தியை ஒடுக்குவீங்க, எங்க ஊர்ல எந்த படம் வந்தாலும் நீங்க ஒடுக்குவீங்க, அது கமர்ஷியலா இருந்தா கூட நீங்க ஒடுக்குவீங்க. ஆனா எங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு மணக்குதா? எங்க ஊர்ல மட்டும் நீங்க ஆட்சிக்கு வந்துடணும், நான் அது நியாயம் அப்படின்னு கேட்க தோணுது. ஏன் இவ்வளவு பண்றாங்க? எதுக்கு இவ்வளவு அட்ராசிட்டி? நீங்க ஒரு திரைப்படத்தை இத்தனை கட் அப்படின்னோடனே கட் பண்ண அத்தனையும் சமூக வலைதளத்துல வந்துட போகுது. ஒரு படத்தை நீங்க கட் பண்ண ஒரு படத்தை ஒடுக்க அது இன்னும் வீரியமாக மக்கள்கிட்ட போய் சேரும். இது தகவல் தொழில்நுட்ப யுகம், சீக்கிரமா ஒரு விஷயத்தை பரப்ப முடியும். அப்ப எதெல்லாம் கட் பண்ணாங்க, ஏன் கட் பண்ணாங்கன்னு அரசியலை தேடுவான் இளைஞன். தமிழ்நாட்டில் நிச்சயமா அது நடக்கும், நான் நம்புறேன். விஜய் பின்னாடி போய் விசிலடிக்கிறாங்கன்னு மட்டும் நம்ம குறைச்சி எடை போட வேண்டாம். நம்ம பிள்ளைங்க தேடுவாங்க, தேடி போவாங்க, தீப்பரவட்டும் படிப்பாங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இப்ப நடக்கிற புக் ஃபேர்ல தீப்பரவட்டும் நூல் அதிகமா விற்கும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளை பத்தி. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சும் கூட
பாஜக கொஞ்சமும் சுயசிந்தனை இல்லாம இந்த படத்தை டார்ச்சர் பண்ணி சிதைச்சு விட்டுருக்காங்க. பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? பயம், தமிழ்நாட்டை குறித்த பயம். அது மட்டும் காரணம் இல்லைங்க, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வரலாறு பரவிடக்கூடாதுன்ற பயம். நீங்க 64, 65, 66 இந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் நடக்கிறத பார்த்துட்டு பெரிய அளவுல மாணவர்கள் எழுச்சி கொண்டு ஒரு தடவை அடுத்த தடவை மாணவர்கள் எக்கச்சக்கமா உசுர கொடுக்கறதுக்கு முன் வர்றாங்க. அப்படி எழுச்சி மிகுந்த ஒரு போராட்டத்தை நேர்ல பாக்குறத விட திரையில பார்க்கும்போது அதை பத்தி நம்ம வாசிச்சவங்க, நம்ம அதை பத்தி நம்ம பார்த்ததே இல்லை, அதை நம்ம வாசிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டோம், அம்மா போன்றவர்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ஸ்கிரீன்ல ஒரு வலுவான ஒரு திரைப்படம் வருதுன்னா பயம், நம்ம சுத்தமா உள்ள நுழைய முடியாதுடா. இதை பார்க்கிற எல்லா இளைஞர்களும் பாஜக போன்ற அதிகார வர்க்கத்துக்கு எதிராக இனியும் மொழியை பாதுகாக்க களத்துல நிப்பா. ஏன்னா மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டதான் உனக்கு பணம் அப்படின்னு சொல்றது யாரு? பாஜக. இப்ப என் புள்ள கேட்பான், எதுக்கு நான் மும்மொழி கொள்கை ஏத்தணும்? எங்க தாத்தா என் பாட்டிங்க அத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க, நாங்க ஏன் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு என் புள்ள கேட்பான். நான் நம்புறேன், என் புள்ள கேட்பான், நான் நம்புறேன். என் பொண்ணுங்களும் பசங்களும் நிப்பாங்க களத்துல. அந்த பயம்தான் பாஜகக்கு. எனக்கு சுதா கொங்காரா பத்தி சொல்லியே ஆகணுங்க. அவங்க மேல 1000 விமர்சனம் வச்சாங்க, எனக்கு விமர்சனம் இல்லை. திரைத்துறையில ஒரு பெண்ணு ஜெயிச்சு வருதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம்லாம் இல்ல. திரை மொழி அவங்களுக்கு நல்லா புரியுது. சூரரை போற்றுன்னு ஒரு படம் வந்த பிறகு ஒரு பாப்பாத்தி நீ எல்லாம் படம் எடுக்கிறியா, அது யார பத்திய கதை, ஒரு பாப்பானை பத்திய கதை அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஆனா நான் தெளிவா அந்த படத்தை பார்த்தேன். அது ஒரு பார்ப்பனருடைய உண்மை ஸ்டோரியா இருக்கட்டும், ஆனா அதை ஒரு உழைக்கிற எளிய குடும்பத்து பின்னணியில இருக்கிற ஒருத்தனுடைய கனவா அந்த ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அதை களத்தவே மாத்தி அவங்க படம் எடுத்தாங்க. அதில் மறுக்கவே முடியாது. நான் அப்படிதான் அந்த படத்தை பார்த்தேன். நம்ம செம்முளம் சேனல்ல கூட அந்த விமர்சனம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். நான் தெளிவா நான் சொல்றேன், அஸ் அ கம்யூனிஸ்டா என் பார்வையில நான் தெளிவா இருக்கேன். இந்த படத்துக்கு நம்ம சுதா கொங்கராவுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம்னு நான் சொல்லுவேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க, ஒரு படத்தை எடுத்ததுக்கெல்லாம் நன்றி கடன். 1000 புத்தகம் நீங்க படிங்க, 1000 புத்தகம் படிங்க. நான் தினம் கூட பேசுறேன், டெய்லி கூட ஒரு போராட்டத்தை பத்தி கூட பேசுறேன். ஆனால் ஒரு பேச்சு கொண்டு சேர்க்காத ஒரு அரசியலை ஒரு பேச்சின் மூலமாக அல்லது ஒரு இயக்கத்தின் மூலமாக கொண்டு சேர்க்க முடியாத அரசியலை ஒற்றை திரைப்படம் கொண்டு சேர்க்கும். அதனால்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, சென்சார் இல்லாமல் ஒரு படம் எடுப்பதற்கு எனக்கு உரிமை இருந்தால் தமிழ்நாட்டை திராவிட நாடாக மாற்றி காட்டுவேன்னு சொன்னார். வின்சென்ட் சர்ச்சில் சொன்னாரு, எனக்கு மட்டும் இந்த கருவி கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு கிடைத்திருந்தால் உலகத்தையே என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருப்பேனாரு. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆயுதம். அதாவது யானை மாதிரி, காட்டு யானை மாதிரி, அப்படி கொம்பை மாதிரி. நம்ம அதைத்தான் காலில் சலங்கையை கட்டி விட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு ஆட வச்சுக்கிட்டு இருக்கோம், பிபி ஊத வச்சுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட வலுவான சினிமா ஆயுதங்களை அப்பப்ப சுதா கொங்காரா மாதிரியான ஆட்கள் உண்மையிலேயே தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய தொண்டாட்டி இருக்கிறாங்க. ஏன் திராவிட சமூகத்துக்கே தொண்டாட்டி இருக்கிறாங்கன்னு நான் சொல்வேன். ஏன் தெரியுங்களா? இந்த போராட்டம் நடக்கும் போதெல்லாம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படலை. மொழி வாரியாக இது தெலுங்கு நாடு, இது கன்னடம், இது மலையாளம்லாம் பிரிக்கல. மொத்தமா இருந்துச்சு நிலம். எல்லா மக்களும் எல்லா பக்கத்துல இருந்தோம். அந்த சமயத்துல ஏற்பட்ட போராட்டம் தான் இது. மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படாத அந்த கட்டத்துல, ஏன்னா 56 தான் மொழிவாரி மாநிலமே பிரிக்கப்படுகிறது. 1956 53 தெலுங்கு மாநிலம் முதல்ல பிரிக்கப்படுது. பொட்டிராமுலு என்கிற ஒரு விடுதலை போராட்ட வீரர் உண்ணா நோன்பு இருந்து உயிரை துரத்தினாரு, செத்து போனாரு மொழிக்காக, தன்னுடைய தனி மாநிலத்துக்காக. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு போராட ஆரம்பிக்கிறது, சங்கரலிங்கனாருடைய உண்ணா நோன்பு. இப்ப இதெல்லாம் தாண்டி தான் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவது 56. அப்ப இந்த போராட்டம் 53 ஆரம்பிச்சிருச்சு. 53 அறிவிச்சுட்டாங்க என்னவா, அலுவல் மொழியாக அரசு பணி மொழியாக இந்தி இருக்கும்னு அறிவிச்ச பிறகு 53 தான் இந்த பயங்கரமா கலங்காண ஆரம்பிக்கிறது. 54 பீக் ஆகுது. இது அப்படி ஓடுது. 56 தான் மொழிவாரியா பிரிக்கிறோம். அப்போ ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மொழியாக பிரியறதுக்கு முன்னாடியே, மொழிவாரி மாநிலமாக பிரியறதுக்கு முன்னாடியே மாணவர்கள் மொத்தமா நின்று திராவிட மொழிகளுக்காக இந்தி திணிப்பை எதிர்த்தனர். இதுதான் உண்மையான வரலாறு. இதை புரிஞ்சுக்கிறாம யூரின் டெஸ்டுக்கு வந்து நிக்க கூடாது. அப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மொழி போரை கண்ணு முன்னாடி கொண்டு வர ஒரு படம் அடுத்த தலைமுறைக்கு, ஜென்சி தலைமுறைக்கு பற்ற வைத்து விட்டால் நம்முடைய கத்தி அத்தோ கத்தி என்பதை புரிந்து கொண்டுதான் மோடி குரூப்ஸ் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. எனக்கு என்னன்னா, தடுக்க அடிச்சு மேல வர்றது. நீங்க அடிக்க தான் பந்து மேல போகும், நீங்க அமுக்க பந்து மேல வரும். அது போலதான் இளைஞர்களும், அது போலதான் பகுத்தறிவு சமூகமும்.
நீங்க எவ்வளவு வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு பல மடங்கு அதிகமா ரியாக்ஷன் இருக்கும். நீங்க ஆக்ஷன்னா நாங்க ரியாக்ஷன் இருக்கோம். பார்த்து புரிஞ்சுங்க மிஸ்டர் மோடி. சும்மா எல்லார்ட்டையும் காட்டுற உதாரணம் என்கிட்ட காட்டாதீங்க.